Hi Makale, welcome to Middle Class Gully Cricketers. Hi Prashant bro. Hello. ஒரு எக்ஸ்ட்ராடினரி டெஸ்ட் மேட்ச் பார்த்துட்டு வந்திருக்கோம். மேட்ச் முடிஞ்சோட Exactly. சூடோட பேசிடலாம் அப்படிங்கிறதுக்காக அண்ட் ஒரு ஹிஸ்டாரிக் டெஸ்ட் டிரா ரீடைன் பண்றாங்க ஆண்டர்சன் டெண்டுல்கர் டிராஃபிய. கில்ல பத்தி பல கேள்விகள் இருந்தது, ஜிஜியை பத்தி பல கேள்விகள் இருந்தது, இந்த யங் இந்தியன் ஸ்குவாடை பத்தி பல கேள்விகள் இருந்தது, முகமது சிராஜை பத்தி பல கேள்விகள் இருந்தது. இந்த மாதிரி எவ்வளோ கொஷின்ஸ் போட்டு அனுப்பியிருந்தாங்க இந்த டூருக்கு போறதுக்கு முன்னாடி. பட் இந்த டூர் எல்லாத்துக்குமே ஒரு பதிலா வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். 25 days ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட், கிட்டத்தட்ட 2.5 months விளையாடி இருக்காங்க. எக்ஸ்ட்ராடினரி ஒரு சீரீஸ். இந்த சீரீஸ்க்கு இப்படி ஒரு எந்த பர்ஃபெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் எவ்வளோ பேரு எவ்வளோ பேஷனேட்டா விளையாடி இருக்காங்க. ரிஷப் பண்டோட நாக் பார்த்திருக்கோம், கேஎல் ராகுல் எப்படி ஆடி இருக்காரு பார்த்திருக்கோம், ஜட்டுவை பத்தி பார்த்திருக்கோம், வாஷிங்டன் சுந்தர் பார்த்திருக்கோம். இப்படி எக்கச்சக்கமான பேரு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு எனக்கு ஒரு க்ளோஸ் டு ஹார்ட் ஒரு சீரீஸா இருக்கும் இது ஃபார் த இயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பிரசாத் ப்ரோ, ப்ரெடிக்ஷன் கூட விட்டுருங்க, நீங்க எப்பவுமே இந்தியா பக்கம் ப்ரெடிக்ட் பண்ணுவீங்க. ஹவு ஹாப்பி யூ ஆர் இப்போ இந்த சொல்லுங்க. கண்ணுல இருந்து ஆக்சுவலா தண்ணி வந்துட்டு இருக்கு. நாங்க ப்ரீ மேட்ச்ல நம்ம பேசிட்டு இருந்தோம். நான் சொன்னேன் இந்தியா கண்டிப்பா இந்த மேட்ச் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் நம்ம கிட்ட அந்த மொமெண்டம் வந்துருச்சு. லாஸ்ட் மேட்சே பாத்தீங்கன்னா வந்து ஏன்னா ஃபர்ஸ்ட் 3 matchesலாம் வந்து வெரி க்ளோஸ் டு தி விக்டரி. அந்த இங்க இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் தான் நம்ம தோத்தோம். ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபைட்டிங் டிரா பண்ணோம். ஸோ அந்த டிராலயே வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு லக் ஸ்டார்டட் ஃபேவரிங் டீம் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ திங்க் வி ரியலி பிளேட் வெல். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐம் ஆக்சுவலி அவுட் ஆஃப் வேர்ட்ஸ். முகமது சிராஜ் வந்து சலிக்காம ஒரு 5 மேட்சுமே வந்து ஒரு பயங்கரமா போட்டிருக்காருங்க. லீடிங் விக்கெட் டேக்கரு. இந்த மேட்ச் பும்ராவும் இல்ல. அண்ட் வெரி ஹாப்பி. ஐம் ஜஸ்ட் அவுட் ஆஃப் வேர்ட்ஸ். விட்டா கொஞ்சம் அழுதுருவேன்னு நினைக்கிறேன். போய் கண்ணு ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கு. பட் ரியலி ஹாப்பி. அந்த லார்ட்ஸ் டெஸ்ட் வந்து ஐயோ ஜெயிச்சிருக்கணுமோ அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்கப்ப இப்போ வந்து அவங்க இந்த சிராஜ் வந்து அதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரக் ஆகி அப்படியே இருக்காருங்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அவரே வந்து இப்போ லாஸ்ட் அந்த போல்ட் எடுத்த அட்கின்சனை முடிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ பெர்ஃபெக்ட் ரிவெஞ்ச் எக்ஸிஸ்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி. பெர்ஃபெக்ட். அது ஒரு சீரிஸ் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஃபினிஷன் வாங்கல. எல்லா சீரிஸ்ல எல்லாமே இருந்ததுங்க. ஃபைட்டுக்கு ஆக்ஷனுக்கு ஆக்ஷன், டிராமாக்கு டிராமா, இன்ஜுரிஸ்க்கு இன்ஜுரிஸ், அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட்ஸ் பை போத் த டீம்ஸ். ஒரு நல்ல ஒரு கன்க்ளூஷன் தான். இப்போ 2 பெஸ்ட் டீம் ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் ஆடினா இந்த மாதிரி தான் முடியும்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் இது. ஸோ வெரி ஹாப்பி. மறக்கக்கூடாது வாஷிங்டன் சுந்தரோட அது ஒரு குரூஷுவல் அந்த ஒரு லாஸ்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப், ஒரு 39 runs பார்ட்னர்ஷிப் பண்ணாரு. ஸோ அதுதான் வந்து ரொம்ப குரூஷுவல். ஏன்னா 6 runsல தான் தோத்தோம். ஸோ அவரோட வேல்யூ ஆடிஷன் வந்து பயங்கரமான இது. அண்ட் நிறைய பேர் நம்ம சேனல்லே எக்ஸ்பர்ட் சொல்லிட்டு இருந்தாங்க லைக் நம்ம வந்து குல்தீப் ஆட மாட்டேங்கிறோம், நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் ஆடுறோம் சொல்லிட்டு. ஸோ ஃபைனலி அந்த வந்து இந்த மேட்ச் வந்து பே ஆஃப் ஆயிருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம் கருண் நாயர் பிளேட் அஸ் அன் எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் அஹெட் ஆஃப் குல்தீப். ஸோ கருண் நாயர் வந்து ஒரு 52 அடிச்சாரு. ஸோ அதுலதான் வந்து இந்தியா டோட்டல் வந்து ஒரு 200 கிராஸ் ஆச்சு. அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ்ல கூட வந்து வாஷிங்டன் சுந்தர் ஆடினாரு. என்ன இன்னிங்ஸுக்கு அதெல்லாம் வந்து சான்ஸே கிடையாது. வெரி ஹாப்பி. அங்கே அகைன் இங்கிலாந்து கூட வந்து ரொம்ப ஃபைட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் அந்த ஒரு கையோட வந்து கிறிஸ் வோக்ஸ் பேட்டிங் ஆட வந்தாரு. ஸோ அதுவுமே வந்து ஒரு இதுதான், ரொம்ப பிரேவ் திங் தான். ஸோ வெரி ஹாப்பி. கேஎல் ராகுலோட கான்ட்ரிபியூஷன் எல்லாருமே இட்ஸ் பீன் டோட்டல் டீம் எஃபர்ட். லைக் கேஎல் ராகுல், ரிஷப் பந்த் வந்து ஒரு மேட்ச் ஆடாம வந்து ஒரு 479 runs அடிச்சிருக்காரு இந்த டோர்னமெண்ட். ஜெய்ஸ்வாலோட க்ரூஷுவல் 118 இந்த செகண்ட் இன்னிங்ஸ். வாஷிங்டன் சுந்தரோட 53, ஜடேஜாவோட 58. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டீம் இந்தியா. ஐ திங்க் வி ஷுட் அப்ரிஷியேட் கௌதம் கம்பீர் பிகாஸ் இந்த டீமை பேக் பண்ணிட்டு அங்கே கூட்டிட்டு போய் வின் பண்ணாங்க. ஸோ ஐ திங்க் கிரெடிட் கோஸ் டு கௌதம் கம்பீர் பிகாஸ் when some failure happens எல்லாருமே கௌதம் கம்பீர் திட்டிட்டு இருக்கோம், இவரு சரியில்லை அவர் சரியில்லை, இந்தியா கேவ் எவ்ரிதிங். பட் ஐ திங்க் இந்த மாதிரி இந்தியா விக்டரி, இந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஃபாட் வின். ஏன்னா நம்ம போன 301 for 3 போயிடுச்சுன்னு நினைச்சிட்டாங்க எல்லாம். அங்கிருந்து ஒரு கம்பேக் கொடுத்து 367. ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் பாத்தீங்கன்னா இந்தியா வந்து பயங்கரமா பண்டல் ஓட்ட இருப்பாங்க. அதே ஒரு பாயிண்ட் வச்சு, ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் 2 கேம்ல இந்தியா நிறைய நல்ல குட் கிரிக்கெட் ஆடி இருப்பாங்க. பட் அதெல்லாம் ஞாபகம் இருக்காது. அந்த சின்ன அந்த 30 for 7, 43 for 7 தான் ஞாபகம் வச்சு அதை பத்தி பெருசா பேசி நீலாம் இதெல்லாம் லூஸ் மாதிரி ஏதாவது பேசுறது, ட்வீட் பண்றதுலாம் வந்து ஒரு மாதிரி இருந்தது. பட் ஆக்சுவலி this is a hard hitting reply for all those people. So very happy for the way team India has been playing. And Gill, kudos. And Gigi, a big salute from our side. And அதுதான் நீங்க சொன்ன மாதிரி தான் டச் அப் பண்ணணும்னு நினைக்கிறேன். எவ்ரிஒன் ஹூ ஹவ் காட் சான்சஸ் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கருண் நாயரை பத்தி நம்ம கொஸ்டின்ஸ் இருந்தே இருக்கப்போ இந்த மேட்ச் அவரோட கான்ட்ரிபியூஷன் குரூஷியலா இருந்திருக்கு. அவர் அவ்வளவு மேட்ச் பேக் பண்ணாதான் எல்லாரும் அடிப்பாங்கன்னு நம்ம இப்ப சொல்லலாம். பட் ஆன கேம் இங்க டெலிவர் பண்ணியிருக்காரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த கேமுக்கு அவரோட நாக் வந்து கண்டிப்பா தேவைப்பட்டிருக்குங்கிறப்போ அவங்க செகண்ட் லுக் கொடுப்பாங்க. மேபி கருண் நாயர் வந்து நம்ம டீமோட டிராவல் பண்ணுவோன்னு. அன்பார்ச்சுனேட்லி
அபிமன்யு ஈஸ்வரனுக்கு மட்டும் சான்ஸ் கிடைக்கல. சப்ஸ்டியூட் ஃபீல்டரா தான் வந்து பண்ணிட்டு இருந்தாரு. இன்னைக்கு கூட டே ஆஃப் பிளேல பார்க்க முடிஞ்சது ஃபீல்ட்ல. மேபி ஒரு லாங் ரன் இப்போ இந்தியன் டூர்ல இந்தியால வந்து நடக்கிற சீரீஸ்ல ஏதாவது வேற யாராவது பிக் நேம்ஸ் ஆடலைன்னா அவருக்கு சான்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் KL ராகுல் 530+ ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதை பத்தி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அவரோட கான்ட்ரிபியூஷன். ஜெய்ஷ்வால் குரூஷியலான நாக்ஸ் ஆடி கொடுத்துருக்காரு. ஸ்டார்ட்ஸ் வித் KL ராகுல் ரொம்ப குரூஷியலா இருந்திருக்கு. அண்ட் அந்த ஒன் டவுன்ல சாய் சுதர்ஷனுமே கிளிம்சஸ் காட்டியிருக்காரு. இன்னும் அவருக்கு ஒரு லாங் ரன் கொடுத்தா நல்லா பண்ணுவாரு அப்படின்னு நமக்கு தெரியும். கில்ல பத்தி சொல்லவே வேணாம். இவ்வளோ கேள்விகள் இருந்தது. அவர் வந்து நிறைய ஓவரா பேக் பண்றாங்க. அவரு தான் போஸ்டர் பாய்ங்கிறதுனால சான்ஸ் கிடைச்சிருச்சு. கேப்டன்சி நேரா தூக்கி கொடுத்துட்டாங்க. போன சீரீஸ் டிராப் பண்ணவரு எப்படி இந்த வாட்டி கேப்டன்சி கொடுத்தாங்கன்னு எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்க பட்சத்துல 700+ ரன்ஸ் அடிச்சு வச்சிருக்காரு இந்த சீரீஸ்ல. இங்கிலாந்து பேட்டர்ஸே அடிக்கல, ஜோ ரூட்டே அடிக்கல. இன்ஃபேக்ட் அவர் அவ்வளோ செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு. அவரே அந்த லெவல் ஆஃப் ரன் ஸ்கோர் பண்ண முடியலங்கிறப்ப கில் வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு தான் சொல்லி ஆகணும். அண்ட் நம்பர் 5ல பண்ட் தான் ரெகுலரா ஆடிட்டு இருந்தாரு. பண்ட் ஒரு எக்ஸ்ட்ராடினரி சீரீஸ் தான் இது. லாஸ்ட் மேட்ச் ஆடலங்கிறப்போ நிறைய பேர் மறந்துடுவாங்க. அவரோட ஹீரோயிக்ஸ கண்டிப்பா அது என்னைக்குமே ஞாபகம் இருக்குன்றத பார்க்கணும். நம்பர் 6ல ஜட்டு. அவரை பத்தி பேசி நம்மளால முடிக்க முடியாதுங்க. ஒரு வாட்டி இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டி. இன்னைக்குமே பெஸ்ட் ஃபீல்டிங் பொசிஷன்ல அவர் தான் வந்து நிக்க வச்சிட்டு இருக்காங்க. 2 விக்கெட் தேவை, தூக்கி அடிச்சா கேட்ச் பிடிக்கணும்னா அந்த 36 வயசுலயும் அவர் தான் இந்தியாவோட பெஸ்ட் ஃபீல்டரா இருக்காரு. பெஸ்ட் அதான் லீட் ஸ்பின்னரா இருக்காரு. டாப் கிளாஸ் ஆல்ரவுண்டரா இருக்காரு. வேர்ல்ட் நம்பர் 1 ஆல்ரவுண்டரா இருக்காரு. இவரு இந்த சீரீஸ்ல பண்ணிருக்க ஹீரோயிக்ஸ்க்கு அவர் இன்னும் 2 வருஷத்துக்கு டாப்ல தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த ரேங்கிங்ல. அண்ட் பிரசித் கிருஷ்ணா பத்தி நம்ம பேசி ஆகணும். நிறைய ட்ரால்ஸ் இருந்தது. நீங்க ஏன் பிரசித் கிருஷ்ணா ஆடுறீங்க, இது ஒரு ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ், நீங்க ஹர்ஷதீப் சிங் ஆடி இருக்கணும், குல்தீப் ஆடி இருக்கணும் அப்படிலாம் நிறைய பேசிட்டு இருந்தாங்க. பட் இப்ப பிரசித் கிருஷ்ணாவும் வந்து நல்லா ப்ரூவ் பண்ணாரு. ஏன்னா அவர் நேற்று அந்த ஹாரி ப்ரூக் அண்ட் அந்த ஜோ ரூட் 2மே க்ரூஷியல் விக்கெட்ஸ். 2 விக்கெட்டுமே அவர் தான் பிரேக் த்ரூ எடுத்து ஒரு ஓட்டையை கிரியேட் பண்ணாரு. அப்புறம் இந்தியன் பவுலர்ஸ் பூந்துட்டாங்க. ஸோ அதான் ப்ரோ, லைக் லக். சி வென் யூர் பிளேயிங் கன்சிஸ்டன்ட் கிரிக்கெட் அண்ட் யூர் டூயிங் எ ப்ராசஸ் வெல், இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா வந்து நீங்க கன்சிஸ்டன்டா ஆடிட்டு இருக்கீங்க. நிறைய செஷன்ஸ் நீங்க வின் பண்ணிட்டீங்க. 20 out of 25 செஷன்ஸ் நீங்க 20 days நீங்க ஆல்ரெடி வின் பண்ணிட்டீங்க இந்த டேஸ்ல. சோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு எட்டர்னல் ஃபோர்ஸ் இருக்கும். கடவுள் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு சான்ஸ் கிரியேட் பண்ணுவாரு. ஏன்னா அந்த மழை நேற்று வந்து டீ டைம் அப்போ மழை பெய்யும். ஒரு சின்ன ஒரு ட்ரிசில் மாதிரி இருக்கும், கவர்ஸ் போயிருக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பால் பேட்டுக்கு வந்துட்டு இருக்கும். ரூட்லாம் வந்து அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போயிட்டு லெக் ஸ்டம்ப்ல தட்டிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி ஆடிட்டு இருந்த இது ஒரு மழை பெஞ்சோடனே அப்படியே அது 301 for 7 301 for 3 367 ஆல் அவுட். ஸோ அங்கதான் அந்த ஒரு நேச்சரோட ஃபேக்டர் வருது. நான் கடவுள் சொல்ல, பட் நேச்சரோட ஃபேக்டர் வருது. ஸோ அதனால தான் நம்ம ப்ராசஸ் கரெக்டா பண்ணாலே போதும், மத்ததெல்லாம் வந்து சொல்ற மாதிரி கிரிக்கெட் கடவுள் எப்பவுமே நியாயமான மனுஷன் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி தான் சொல்ல வரீங்க. அண்ட் ஆகாஷ் தீப்போட 66 அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய முக்கியமான ஸ்கோரு. நைட் வாட்ச்மேனா வந்துட்டு 66 அடிச்சு போயிட்டு இருக்காரு. அவரோட செலிப்ரேஷன் இப்படின்னு செஸ்ல தட்டி பண்ண செலிப்ரேஷன் நிறைய பேர் போட்டு I am seeing glimpses of விராட் கோலி, டக்குனு விராட் கோலியை பார்த்த மாதிரி இருக்குன்னு போட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் அது ஃபேன்ஸ்க்கு எப்பவுமே இருக்கிறது தானங்க. அவங்களோட ஹீரோஸ் வந்து யார் மூலமா ரெப்ளிகா பார்க்க முடியுதா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்கன்றப்போ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு, நம்ம பேசுறதுக்குமே நல்லா இருக்கு அப்படிங்கிறப்ப. அண்ட் இன்னொருத்தர் சிராஜ் நம்ம ஆல்ரெடி தனியா போட்டிருக்கோம். அவரு தாங்க ஒர்க் ஹார்ஸ். இந்தியாவோட டெஸ்ட் லெஜெண்ட்ஸ் லிஸ்ட்ல கண்டிப்பா சிராஜை சேர்த்தே ஆகணும். அவரோட ஃபிட்னஸ்க்காகவே நிறைய பேர் பும்ரா பேசி நம்ம கேட்டிருப்போம். நிறைய நீங்க வந்து பேட்ஸ்மேன்ஸே வந்து ஃபிட்டஸ்ட் பேசுறீங்க. பவுலர்ஸோட ஃபிட்னஸை பத்தி நீங்க பேசணும். பவுலர்ஸ் எவ்வளவு குரூஷியல் ஸ்பெல்ஸ் போடுறாங்க, எவ்வளவு நேரம் பிராக்டிஸ் பண்றாங்க, அக்யூரேட்டா டெலிவர் பண்ணும், பாடி அவ்வளோ இன்வால்வ் ஆகுது. பேட்டர்ஸை விட பவுலர்ஸ்க்கு வந்து பாடி இன்வால்வ்மெண்ட் ரொம்பவே ஜாஸ்தின்றப்போ அவங்களோட ஃபிட்னஸ் எந்த அளவுக்கு இருக்கும், அவங்க எப்படி ட்ரெயின் பண்றாங்க அண்ட் எப்படி கண்டினியூஸ் ஸ்பெல்ஸ் போடுறாங்கன்றத பத்திலாம் நீங்க பேசணும்னு அவர் பேசியிருப்பாரு. அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் சிராஜ் தான். இன்ஃபேக்ட் வேர்ல்டு கிளாஸ்லயே எல்லா கண்ட்ரியும் நம்ம சேர்த்து பார்த்தாலும் இந்த அளவுக்கு ரெகுலரா ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க ஒரு பவுலரா சிராஜ் தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ குடோஸ் டு சிராஜ். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். அண்ட் இங்கிலாண்டை பத்தி டச் அப் பண்ணும். கிறிஸ் வோக்ஸுக்கு ஃபர்ஸ்ட் பிக் சல்யூட். அந்த மாதிரி ஒரு கை இப்படி இருக்குன்றப்ப நடக்கவே முடியாது, ஜம்ப் பண்ணவே முடியாது, ஓட முடியாதுங்கிறப்போ டபுள்ஸ் எல்லாம் ஓடுறாரு. டீமுக்காக அவரோட பாடியை வந்து போடுறாரு லைன் மேல அப்படிங்கிறப்ப எனக்கு ஹியூஜ் ரெஸ்பெக்ட் டு கிறிஸ் வோக்ஸ். அண்ட் ஜோ ரூட் 39th செஞ்சுரி அடிச்சிருக்காருங்க. இன்னும் ஒரு 4 செஞ்சுரி அவே ஃப்ரம் பிகமிங் த செகண்ட் ஹையஸ்ட். 45 செஞ்சுரி, ஐ மீன் 6 centuries அவே ஃப்ரம் பிகமிங் த செகண்ட் ஹையஸ்ட். அண்ட் 35 years தான் ஆகுது. இன்னும் ஒரு 5 வருஷம் எல்லாம் ஆனா கண்டிப்பா சச்சினோட டெஸ்ட் ஸ்கோர்ஸ் அண்ட் டெஸ்ட் கிரிக்கெட்
செஞ்சுரிஸ் வந்து ஆன் இது நினைக்கிறேன் பிரேக் பண்ணிடுவாருன்னு தோணுது. அண்ட் இவருக்குமே ஒரு பிரேக் த்ரூ சீரீஸா இருந்திருக்கு. ஸ்டோக்ஸுக்குமே ஒன்னும் பண்ணல நம்ம பேசிட்டு இருக்கப்போ 2 மேட்ச் ரொம்ப நல்லா பண்ணாரு. 2 மேட்ச் மேன் ஆஃப் தி மேட்சும் வாங்கியிருக்காரு. ஒரு மேட்ச் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியல் இருந்தது அந்த டிராக் கேட்டப்ப. பட் அந்த மேட்ச் ஒரு 140+ அடிச்சிருக்காரு அண்ட் 5 விக்கெட் ஆல் எடுத்திருந்தாரு. அதுக்கு முன்னாடி மேட்ச் அவர் தான் மேன் ஆஃப் தி மேட்ச் லார்ஜ் டெஸ்ட்ல. ஸோ அவருக்கு குரூஷியலான இதா இருந்திருக்கு. இந்த ஆர்ச்சர் திருப்பி ஒர்க் லோட் காரணமா ஒரு நிகிலுக்காக இந்த மாதிரி ரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவரோட ஸ்பெல்ஸுமே குரூஷியலா இருந்தது. அவர் பண்ட்டுக்கு போட்ட டெலிவரி நம்மளுக்கு கண்டிப்பா மனசுல நிற்கும். இப்ப நம்ம திருப்பி அதை யோசிச்சு வந்தா. அண்ட் ஜேமி ஸ்மித் ஒரு குரூஷியல் நாக் ஆடி இருந்தாரு. இன்னைக்கு நல்லா அவுட் ஆயிட்டாரு. அது வந்து என்னடா ஆரம்பிச்சிட்டானுங்க அப்படின்னு. நல்ல வேலை அந்த லைனர்ல இருந்து போட்டாங்க. 35 ரன் தேவைங்கிறப்ப 4 விக்கெட் லூஸ் பண்ணாங்கிறது இதே இந்தியா பண்ணிருந்தா நினைச்சு பாருங்க. அவ்வளவுதான். நான் ஒண்ணுமே சொல்ல விரும்பல. சோ இந்தியா வந்து ஆக்சுவலா செலிப்ரேட் பண்ணோம். அண்ட் ஆல்சோ அந்த பிராண்டன் கார்ஸ்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரும் பயங்கரமா போட்டாரு. அவரும் வந்து நல்லா போட்டாரு. அண்ட் ஜாஷ் டங் இந்த மேட்ச்ல ஒரு 5 விக்கெட் ஹால் லைன் அண்ட் லென்த் அவர் அடிச்சிட்டாங்க. பட் அந்த லைன் அண்ட் லென்த் தான் நல்லா போட்டாரு. அண்ட் இவரு கஸ் அட்கின்சன் வந்தாரு. ஆல்மோஸ்ட் ஹி ஒன் அ கேம் ஃபார் இங்கிலாந்து. பட் அன்பார்ச்சுனேட்லி எவ்வளவு நாளைக்கு தான் லக் அந்த பக்கம் போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் லக் இந்த பக்கமும் வரட்டும் சொல்லிட்டு ஆக்சுவலி லக்குன்னு சொல்றதை விட ஐ திங்க் ஹேட்ஸ் ஆஃப் டு சிராஜ் தான் ப்ரோ. சிராஜை பார்த்து ஐயோ பாவம் இந்த மனுஷன் இவ்வளவு போலிங் போட்டுட்டு இருக்கான், இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான் டீமுக்காக, குர்ரா விக்டரிக்குன்னு சொல்லிட்டு நேச்சர் வந்து நம்மளுக்கு விக்டரி கொடுத்துருச்சு. அந்த லைட்டர் நோட் நான் சொல்லுவேன். பட் ஹேட்ஸ் ஆஃப் சிராஜ் பாய். ஐ திங்க் இந்தியா இந்த சீரீஸ் ஹிஸ்டாரிக் மொமெண்ட் சிராஜ் போட்டு அந்த யாக்கரு கஸ் அட்கின்சன் போல்ட் ஆனதுன்னு நிக்கும் கடைசியில மனசுல. கண்டிப்பா வெரி வெரி ஹாப்பி. அண்ட் ஆல்சோ அம்பையர்ஸ் கூட நல்லா டீசென்டா பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா அப்கோர்ஸ் நம்ம வந்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். ஆனா அந்த ராஜான்னு ஒரு அம்பையர் நல்லா பண்ணாரு. அண்ட் ஆல்சோ இந்த ஃபர்ஸ்ட் 3 டெஸ்ட் பண்ண அம்பையர்ஸ் வந்து நல்லா பண்ணாங்க. லாஸ்ட் 2 டெஸ்ட் தான் வந்து இவங்க கையே தூக்கல. பட் ஓகே, ஓவரால் அம்பையரிங் ஆல்சோ ஹஸ் பீன் குட். அண்ட் இட் வாஸ் a cracker of a series. இப்போ ஜூன் ஜூலை எப்படி போச்சுன்னே தெரியல. தேங்க்ஸ் டு இந்த டெஸ்ட் மேட்சஸ். ஸோ வெரி ஹாப்பி. அண்ட் நம்மளும் வந்து கன்சிஸ்டன்டா கவர் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் லாட் ஆஃப் ரெஸ்பான்சஸ் ஆஃப் த வியூவர்ஸ். ஐ திங்க் ஈவினிங் வந்து பிரீத்தம் தெரியல அது எப்படின்னு சொல்லிட்டு. பட் ஐ திங்க் வில் கோ ஃபார் லைவ்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். வாட் அபவுட் தட் விக்கி? ஓகே ப்ரோ, அதான் லைவ் பண்ணணும் கண்டிப்பா. வீடியோ சாரி ஃபார் தட். நான் பிளான் பண்ணிட்டு வரோம். பிரேத்தம் ப்ரோ மேபி கண்டிப்பா ஒரு ஃபினிஷிங் நோட் கொடுக்கணும்னு நினைப்பேன் இந்த சீசனுக்கு. அவர் மேபி நாளைக்கு அவைலபிளா இருக்காருன்னா நாளைக்கு கூப்பிட்டு வரோம். இன்னைக்கு ப்ரீ ரெக்கார்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி இன்ஜுரி ஆகி வந்து டீமுக்காக விளையாடி இருக்க பிளேயர்ஸ்க்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை கண்டிப்பா பாருங்க. ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஷார்ட்ஸ்க்கு நல்ல சப்போர்ட் வந்துட்டு இருக்கு. முதல்ல அதுக்கு பெரிய நன்றி. ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணி இன்னுமே கூட நாங்க ப்ரீ ரெக்கார்டட் இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ் கொடுக்க ட்ரை பண்றோம். முன்னாடி மாதிரி எல்லாமே இப்போ எடிட்லாம் பண்ணி போடுறோம் வீடியோவை. உங்களோட ஆதரவு இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒர்க் ஸ்பேஸ்ல இருந்து வந்து பேசுறதுக்கு ரீசனே உங்களோட ஆதரவு தான். இன்னும் கொஞ்சம் நல்ல வியூஸ் அண்ட் ஷேர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப்ஸ் இருந்ததுன்னா ரொம்ப ஹாப்பியா அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் happy for being an Indian fan and happy for Indian team, happy for GG, happy for Gill. They all deserves a good sleep after a tiring series. ஒரு நல்ல இடத்துல வந்து முடிஞ்சிருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். மேபி ஒரு டிஃபீட் இருந்திருக்கீங்க, கடைசியில ஒரு விக்கெட் எடுக்க முடியாம தோத்துருக்காங்கன்னா கண்டிப்பா கஷ்டமா தான் இருந்திருக்கும். அதனாலதான் பிரசாந்த் ப்ரோ சொன்ன மாதிரி, அஸ்வின் ப்ரோ சொல்ற மாதிரி கிரிக்கெட் கடவுள் எப்பவுமே நியாயமா இருப்பாரு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். சிராஜ் டிசர்வ்ஸ் எவ்ரிதிங் ப்ரோ. நன்றி. நினைக்கிறேன். நான் இன்னும் பாக்கல மேன் ஆஃப் தி சீரிஸ் யாருன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு சிராஜுக்கு தூக்கி கொடுத்துறணும் வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கில்லு ப்ரோ 750 ரன் ப்ரோ. நீங்க சும்மா பேட்ஸ்மேன்ஸே கொடுத்துட்டு இருக்கீங்க. நான் அதுல டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் சொல்றேன். ஏன்னா பாவம் 700 ரன் அடிச்சாலே ஒரு புது கேப்டன் டீம் லீட் பண்ணிருக்காரு. 2-2 சேவ் பண்ணிருக்காரு. சரி, எனக்கு பாருங்க, எனக்கு கில்ல பத்தி நீங்க தப்பு இல்ல, எனக்கு கில் ஓகே. ஆனா சிராஜ் வந்து ஒரு கில்லுக்கு அவங்க கொடுப்பாங்கன்னு சொல்றேன். என்ன அவங்க கொடுக்கறது என்னன்னு நான் சொல்றேன். சிராஜ்க்கு he deserves every appreciation. அவர் வந்து டெஸ்ட் ஃபார்மேட்ல அவர் பேரை ஃபர்ஸ்ட் எழுதுங்க கேப்டன் கீழன்னு சொல்ற அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அவ்வளவுதான். சான்ஸே இல்ல. இனிமே ஒரு நெக்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஒரு நெக்ஸ்ட் ஒன் டே வர வரைக்கும் ஒரு ஜாலியா தூங்கட்டும், ரெஸ்ட் எடுக்கட்டும், என்ன வேணா பண்ணட்டும், ஜாலி.
ஏன்னா விக்கி நான் சொல்றேன், இது வந்து பிஜிடில நம்ம காலி 4-1 காலி. அதுக்கு முன்னாடி நியூசிலாந்துல வந்து 3-1 காலி, 3-0 காலி. இவங்க ஜிஜி வந்து ஐயோ 9 மேட்சஸ் நம்ம ஜெயிச்சதே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான பிரஷர்ல வந்து எட்கபாஸ்டன் இந்தியா ஜெயிச்சதே கிடையாது. எட்கபாஸ்டன்ல ஜெயிச்சுட்டு போன மேட்ச் வந்து மான்செஸ்டர்ல டிரா பண்ணி, அது தோக்க வேண்டிய மேட்ச் போய் டிரா பண்ணி, அதுக்கப்புறம் இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்கோம்னா ஹேட்ஸ் ஆஃப். அதான் கிரிக்கெட் கடவுள் வந்து இன்னும் அப்படியே பார்த்துட்டு தான் இருக்காருன்னு தான் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ஆன் தட் நோட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ திங்க் தேங்க்யூ விக்கி. நீங்களும் நாங்க ஏதாவது மிஸ் பண்ணிருக்கோம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் உங்களோட ஃபேவரட் மொமெண்ட் என்ன இந்த சீரீஸ்ல அப்படிங்கறதும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. வித் தட் நோட் we are finishing this video. Have a good sleep. எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ. இட்ஸ் மீ விக்கி சைனிங் ஆஃப் வித் பிரசாத் ப்ரோ.